வணக்கம். நான் கார்த்தி பேசுகிறேன், நெல்லை இருந்து. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th முதல் இயல் அன்னை மொழியே அப்படிங்கிற ஒரு கவிதை. அதை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். நம்ம அகாடமியில் ஆன்லைன் குரூப் 2 குரூப் 4க்கான ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் முதல் கிளாஸ். அது போக நம்ம குரூப் 2 குரூப் 4க்குன்னு மந்த்லி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். மாதம் 1000 வினாக்கள் வெறும் 250 ரூபாய் மட்டும்தான். இந்த மாசம் உங்களுக்கு ஒரு 1000 வினா கிடைக்கும், 250 ரூபாய். சரிங்களா? இதை நீங்க அகாடமியில் வந்து எழுதினாலும் எழுதிக்கலாம், வீட்டில் இருந்து எழுதினாலும் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். அந்த 250 ரூபாய்க்கான டெஸ்ட் பேஜ்ல தமிழ் கிளாஸ் ஃப்ரீயாவே என்ன செய்வோம், நம்ம வழங்க போறோம். அதுக்கான வீடியோவும் எனது இதுதான். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு 30ஆம் தேதி முதல் தமிழ் தேர்வு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முதல் 3 இயல். 10th முதல் 3 இயல் என்னது எக்ஸாம் உண்டு. அதுல முதல் இயல் நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் இயல்ல முதல் பாடம் அன்னை மொழியே. எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் அப்படிங்கிறது. இந்த பாவலரேறு அப்படிங்க வர்றதுலே நம்மளுக்கு என்னது இருக்குன்னா வினா இருக்கு. சரியா? எப்படி பாவலரேறு பெருஞ்சித்தனாரோ அதே மாதிரி பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, புலவரேறு. புலவரேறு புலவரேறு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராமங்கலம் வரதனஞ்ச பிள்ளை. தாராமங்கலம் வரதனஞ்ச பிள்ளை. வரதனஞ்ச பிள்ளை. சரிங்களா? தாராமங்கலமா வரதனஞ்ச பிள்ளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா புலவரேறுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொருத்தர் ஒருத்தர் வருவாரு, கவிஞரேறு. யாரு கவிஞரேறு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன். வாணிதாசன் வந்து என்னது கவிஞரேறு. அப்ப பாவலரேறு அப்படின்னா பெருஞ்சித்தனார், புலவரேறு அப்படின்னா தாராமங்கலமா வரதனஞ்ச பிள்ளை, கவிஞரேறு அப்படின்னா யாரு வாணிதாசன். கவிஞரேறு அப்படின்னா யாரு வாணிதாசன். பாவலர் மணின்னு கூட வேற என்ன செய்வோம் சொல்லுவோம், யாரா வாணிதாசனை. அப்போ நம்ம ஒண்ணு படிக்கும் போதே அது ரிலேட்டா இருக்கக்கூடியதை நம்ம படிச்சு சொல்லணும். அதுதான் நம்மளுடைய சிறந்த, நம்ம சீக்கிரமா என்ன செய்யும், நம்மளுக்கு ரிசல்ட் என்ன செய்யும் கொடுக்கும். சரிங்களா? அப்போ பாவலரேறு அப்படின்னா பெருஞ்சித்தனார், புலவரேறு அப்படின்னா தாராமங்கலம் வரதனஞ்ச பிள்ளை. அதுக்கப்புறம் கவிஞரேறு அப்படின்னா யாரு, கவிஞரேறு அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன். ஓகேவா? ரைட். இப்போ உங்களை பத்தின இந்த இன்ட்ரோடக்ஷன்ல உள்ளதே நம்ம உலகம் செஞ்சாச்சு, படிச்சாச்சு. இப்போ பாவலரேறு பெருஞ்சித்தனாருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம். ஏன்னா பழைய புத்தகத்திலையும் எனது பாவலரேறு வருவாரு, புதிய புத்தகத்திலையும் என்ன செய்யறாங்க வராங்க. இப்ப நம்ம பழைய புத்தகம் புதிய புத்தகம் ரெண்டும் சேர்த்து என்ன செய்ய போறாங்க உங்களுக்கு நடத்திடும். ஓகேவா? இதுல ஆனா நல்ல நோட்ஸ் நான் கொடுக்கறது அப்படியே என்ன செய்யுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனார் வந்து எந்த வருடம் பிறக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பிறந்த வருடம் பழைய புத்தகத்துல உண்டு. சரிங்களா? இவர் பிறந்த வருடம் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1933 இருந்து 1995 வரைக்கும் உயிரோடு இருக்கார். இருந்து 1933 இருந்து 1955 வரைக்கும், 95 வரைக்கும் என்ன செய்யறாரு, உயிரோடு இருக்காரு. இவர் பிறந்த ஊர் எந்த ஊர்ல பிறக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல பிறக்கிறார். இந்த ஊர்ல பிறக்கிறாரு சமுத்திரம். இந்த சமுத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம். சமுத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க சேலம் மாவட்டத்துல என்ன செய்யுது இருக்கு. இவரு எங்க பிறக்கிறாருன்னா சமுத்திரம். எங்க இருக்கு அந்த ஊரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலம் மாவட்டம். இவருடைய பெற்றோர் எடுத்துட்டீங்கன்னா துரைசாமி. பெற்றோர் எடுத்துட்டீங்கன்னா துரைசாமி குஞ்சம்மாள். துரைசாமி குஞ்சம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் தான் யாரு பாவலரேறு பெருஞ்சித்தனார். அதனாலதான் இவருக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா துரை மாணிக்கம். இவருடைய இயற்பெயர் வந்து என்னது துரை மாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் வந்து என்னது துரை மாணிக்கம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர்.
இவருடைய இதழ்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு இதழ், ஒண்ணு தென்மொழி, இன்னொன்னு வந்து என்னது தமிழ் சிட்டு அப்படிங்கிற ரெண்டு இதழ். தென்மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிற ரெண்டு இதழ்கள் என்ன செஞ்சாரு ஆரம்பிச்சார், தென்மொழி தமிழ் சிட்டு. அடுத்து இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புதிய புத்தகத்துல கொடுத்திருக்கிறத பாருங்க, என்ன நூல்லாம் கொடுத்திருக்காங்க இவருடைய நூல்கள். உளவியல் 100 அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. என்னது உளவியல் 100 அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, சரிங்களா, என் சுவை 60, என் சுவை 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஆப்ஷன்ல. என் சுவை 80. அதுக்கப்புறம் என்னது பகப்புகு வஞ்சி, பகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்கள். இன்னும் நிறைய நூல் இருக்கு, நம்மளுக்கு இவ்வளவு நூல் தான் ஸ்கூல் என்னது புதிய புத்தகத்துல கொடுத்துருங்க. இது போக பழைய புத்தகத்துல வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க கேட்டா, புது புக்கு பழைய புக்கு தான் கேட்க முடியும். ஐயை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் கொய்யாக்கனி, கொய்யா கனி, போய் பழைய புக்கை படிக்க வேண்டாம், இங்கேயே முடிஞ்சிச்சு, சரிங்களா. ஐயை கொய்யாக்கனி இது மட்டும்தான் பழைய புத்தகத்துல எக்ஸ்ட்ரா இருக்கு, சரிங்களா. ஐயை கொய்யாக்கனி அப்படிங்கிறது, ஐயை கொய்யாக்கனி, சரிங்களா. இந்த ஐயை அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல, சரிங்களா, சிலப்பதிகாரத்துல மாதிரி அப்படிங்கிற ஒருத்தங்க உண்டு. மாதிரி அப்படின்னு ஒரு மூதாட்டி உண்டு, ஆயர்குல மூதாட்டி. சிலப்பதிகாரத்துல மாதிரி அப்படிங்கிற ஒரு ஆயர்குல மூதாட்டி உண்டு. அந்த அம்மா தான் கோவலனும் கண்ணகியும் புகார் கண்டத்துல இருந்து மதுரைக்கு வரும்போது மதுரையில் அடைக்கலம் கொடுத்தவங்க இந்த மாதிரி. இந்த மாதிரியுடைய மகள் பேர் தான் ஐயே. மாதிரியுடைய மகள் பேர் தான் வந்து என்னது ஐயே. அப்போ உன்னை படிக்கும்போது அது சம்பந்தம் ரிலேட்டடா என்ன இருக்கோ அதையும் லைட்டா படிச்சு வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ பாவலரேர் பெருஞ்சித்தனார் எழுதிய நூல்கள்ல உளவியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எஞ்சுவை 80, எனது மகப்புக வஞ்சி, பள்ளி பறவைகள், ஐயை கொய்யாக்கனி. ஏன்னா ஐயே அப்படிங்கிறது மாதிரி, எனது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய மாதிரி அப்படிங்கிற இடையர்குல ஆயர்குல மூதாட்டியுடைய மகள் பேரு ஐயை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல நம்மளுக்கு எதுல இருந்து நம்மளுக்கு இந்த பாடம் வந்து கொடுத்துருக்காங்க, பாடல் கனிச்சாறு அப்படிங்கிற பாடப்பகுதியில இருந்து, கவிதை தொகுப்புல இருந்து, தமிழ்தாய் வாழ்த்துல இருந்து ஒரு பாட்டலும், என்னது முந்தூற்றம் அப்படிங்கிற, முந்தூற்றம் யாண்டும் அப்படிங்கிற ஒரு எனது தலைப்புல இருந்து ரெண்டு பாடல்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாடல்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. பழைய புத்தகத்துல வந்து ஒரு பாடல் உண்டு, சரிங்களா, அதையும் பக்கத்துல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. பள்ளி பறவைகள் அப்படிங்கிற இவருடைய கவிதை தொகுப்புல வந்து பழைய புத்தகத்துல ஒரு பாடல் உண்டு, பள்ளி பறவைகள் அப்படிங்கிறது. ஓய்வும் பயனும் ஹெட்டிங், பள்ளி பறவைகள்ல ஓய்வும் பயனும். அந்த பாட்டு சூப்பரா, ஓய்வும் பயனும். ஓய்வா இருக்கையில் தம்பி நீ எனது ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு எழுதியிருப்பார். ஓய்வா இருக்கையில தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோடு உண்டாகும், தூய்மையோடு அமைதி வந்து சேரும், நன்கு தேரிடும் உள்ள அழகு அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. ஓய்வோடு இருக்கையில் ஓவியம் வரைந்து பழகு தம்பி அப்படின்னு ஒரு பாட்டு. ஓய்வும் பயனும் அப்படிங்கிறது எதுல இருந்து, பள்ளி பறவைகள் இருந்து. எதுல இருந்து, பள்ளி பறவைகள் அப்படிங்கிற பாடத்துல இருந்து. சரி, ரைட்டு. பாவலர் பெருஞ்சித்தனாரை பத்தி வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பத்தி வேற என்ன நம்ம தெரியணும் பாவலரேறு பெருஞ்சித்தனாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு தமிழ்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிங்களா, இவருடைய மேற்கோள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாடல் போக வேற என்னெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்தனார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது, சரிங்களா. வீறு நடை செம்மொழி, வீறு நடை, இதெல்லாம் கேட்பாங்க அடிக்கடி, மேற்கொள்ள கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டெஸ்ட் உங்களுக்கு இதுல 25 கொஸ்டின் உண்டு, அதுல என்ன செய்வேன், இதுல கண்டிப்பா கொஸ்டின் கேட்போம், சரிங்களா. வீறு நடை செம்மொழி, வீறு நடை செம்மொழி தமிழ் மொழி உலகம். வீறு நடை செம்மொழி தமிழ் மொழி உலகம். வேரூன்றிய,
உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி நாள் முதல் வீறு நடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படிங்கிற உலகம் தோன்றிய நாள்ல இருந்து உயிர்மொழியா இருக்கு அப்படின்னு தமிழ் மொழிய செம்மொழி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. சரி, தமிழ் மொழிய அப்ப முதலா செம்மொழின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழிய முதலாக செம்மொழி அப்படின்னு சொன்னது யாரு? பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் தான் தமிழை முதலாக என்ன சொல்றாரு? செம்மொழி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல தமிழை முதலா சொன்னது யாருன்னு கிடையாது, பரிதிமாற் கலைஞர். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தமிழ இதுவும் பள்ளி புத்தகத்தில் இருக்கிறதா, படிச்சு வச்சுக்கோங்க, மேற்கோள் எழுதி வச்சுக்கோங்க. திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி செம்மொழி அப்படிங்கிறார். திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழிதான் என்ன மொழி? செம்மொழி அப்படின்னு யார் சொல்றா? பரிதிமாற் கலைஞர். அவர்தான் முதலாக தமிழை செம்மொழின்னு சொன்னவர். பரிதிமாற் கலைஞர் பாவலரேறு பெருஞ்சித்தினார் என்ன சொல்றாரு? வீறு நடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லி பாவலரேறு சொல்றாரு. ஆனா பரிதிமாற் கலைஞர் என்ன சொல்றாரு? திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? பரிதிமாற் கலைஞர் சொல்றாரு. சரி, இப்போ வாங்க நம்ம பாட்டுக்குள்ள என்ன செய்யலாம் போகலாம். நம்ம பள்ளி புத்தகத்துல இருக்கக்கூடிய பாட்டுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம் போகலாம். கனிச்சாறு அப்படிங்கிற பாடம் இதுல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கிற பாட்டு சரிங்களா? கனிச்சாறு அப்படின்னு அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற பாட்டு சரிங்களா? கனிச்சாருடைய கடவுள் வாழ்த்தாக வரக்கூடியது சரிங்களா? அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிறது என்ன சொல்றாரு பாருங்க, அன்னை மொழியே அப்படிங்கிறார். அன்னை மொழியே, என் தாய்மொழியே, அழகார்ந்த செந்தமிழே அழகின் மிகுந்தவளே, முன்னைக்கும் முன்னை முகழ்ந்த நறுங்கனி அப்படிங்கிறது. முன்னைக்கும் முன்னைனா என்னது? பழமைக்கும் பழமையாய் தோன்றிய, முகிழ்ந்த அப்படின்னா தோன்றிய, முன்னைக்கும் அப்படின்னா பழமைக்கும் பழமையாக தோன்றிய நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டில் மன்னி அரசரிடமிருந்த மண்ணுலக பேரரசே அப்படிங்கிறார் சரிங்களா? கன்னி குமரி கடல் அப்படின்னு சொன்னா என்னது? இந்த குமரி கண்டத்தை கடல் என்ன செஞ்சது? சூழ்ந்து நம்மள கடற்கோள் என்ன செஞ்சுட்டு அழிச்சிட்டு, அப்படி கடற்கோள் குமரி கண்டத்தை அழிக்கும் போதே அங்க பேரரசராக இருந்தவரை யாரு? தமிழ் தான் அப்படின்னு சொல்லி தமிழ் என்ன செய்யற? புகழ்ந்து பேசுற. நமக்கு தெரியும் குமரி ஆறுன்னு ஒரு ஆறு இருந்தது. குமரி ஆற்றாங்கரையில தான் என்னது 2வது தமிழ் சங்கம் நடந்தது நமக்கு தெரியும். கடற்கோளால் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யும்? தெரியும். அவ்வளவுக்குள்ள தொன்மையானவளே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? தமிழ் என்ன செய்யறாரு? தமிழுடைய தொன்மையை பத்தி என்ன செய்யறாரு? பேசுறாரு. எப்படி கம்பர் என்று முல தென் தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழின் தொன்மையை சொன்னாரோ அதே மாதிரி இவரும் தமிழுடைய தொன்மை என்ன செய்யறாரு? சொல்றாரு. அடுத்து பாருங்க, தென்னன் மகளே. இல்ல தென்னன் அப்படிங்கிறது யாரும் சொல்றாங்க? பாண்டியனுடைய மகளை. ஏன் பாண்டியனுடைய மகளேன்னு இவர் சொல்றாரு? பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள். பாண்டியர்கள் என்னது? சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள். அதனாலதான் தமிழை வெறுமனையா வளர்த்தவர்கள் கேட்டா மூவேந்தர்கள். சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் கேட்டா யாரு? பாண்டியர்கள். தான் தென்னன் மகளேன்னு சொல்றாரு. திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறளுக்குரிய பெருமைக்குரியவளே, எனது இன்னரும் பாப்பத்தை அப்படின்னா 10 பாட்டை, என் தொகை அப்படின்னா எனது 8 தொகை, நற்கணக்கு அப்படின்னா என்னது 11 கீழ்கணக்கு, மண்ணுன் சிலம்பே அப்படின்னா மண்ணுன்
சிலம்பை அப்படின்னா மண்ணுச் அப்படின்னா நிலைத்த, மண்ணுச் அப்படின்னா என்னது, நிலைத்த சிலப்பதிகாரமே. மணிமேகலை வடிவமே அப்படின்னா அழகு, தமிழுக்கு அழகு. தமிழில் நிலைத்திருப்பது எது, எந்த நூல் என பாவலரேறு பெருஞ்சித்தனார் கூறுகிறார்னா சிலப்பதிகாரம். தமிழுக்கு அழகாக இருப்பது எது அப்படின்னு பாவலரேறு சொல்றாருன்னு கேட்டா அது என்னது, மணிமேகலை. சரியா? முன்னும் நினைவால், முன்னும் நினைவால், சரிங்களா? முன்னும்னா பொங்கி எழுந்த உன்னுடைய நினைவால் முடித்தால வாழ்த்தும், தலை குடிந்து என்ன செய்யற, வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, வாழ்த்துறாரு. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு தமிழில் நிலைத்திருப்பது எது, எந்த நூல் அப்படின்னு சொல்லி பாவலரேறு சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது, சிலப்பதிகாரம். தமிழுக்கு அழகாக விளங்குவது எது என பாவலரேறு சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது, என்னது, மணிமேகலை. அடுத்து சொற்பரிய நின்பெருமை, சொற்பரிய நின்பெருமை அப்படிங்கிற என்னது கனிச்சாறு அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து என்ன செய்யறாரு, ஒரு பாட்டு. அடுத்து ரெண்டு பாட்டு. இதுல என்ன சொல்ல வர்றாரு பாருங்க, செந்தமிழே, செந்தமிழே உள்ளுயிரே சொப்பரிய நின்பெருமை. உன் பெருமையை நான் எப்படி சொல்லுவேன், என் தமிழ்னா எவ்வாறு எடுத்துரைக்கும், உன்னை பத்தி என்னுடைய தமிழ்னா எவ்வாறு எடுத்துரைக்கும், முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடு நிலைப்பும் வேறோர் புகழுரையும். முந்தை என்னது, பழம்பெரும் தனிச்சிறப்பு பெற்றவள்ளி, பழம்பெரும் தனிச்சிறப்பு உள்ள இலக்கியங்களை கொண்டவள்ளி. சரிங்களா? விந்தைனா வியப்பு, நெடுநிலைப்பும், சரிங்களா? நெடுநிலைப்புனா நிலைப்புத்தன்மை கொண்டவர். வேறோர் புகழா, வேற்று மொழிக்காரங்க உன்னை புகழ்வாங்களாம். ஏன் கால்டுவெல் புகழ்ந்துட்டு போயிருக்காரலாம், அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, வேற்று மொழிக்காரர்கள் உன்னை புகழ்வாங்களாம். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் முன, கனல் மூட செந்தாமரை, செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்த தும்பி பாடும். சரிங்களா? என்ன சொல்றாரு, எனக்குள்ள பற்றுணர்வு என்ன செய்யறது, எழுகிறது. சரிங்களா? அதான் உந்தி உணர்வெழுப்பு அப்படிங்கிறார். எனக்குள்ள தமிழ் மீதான பற்றுணர்வு எனக்கு என்ன செய்யுது, எழுகிறது. சரிங்களா? என்னுடைய என்னுடைய என்னது, இந்த தும்பி அப்படின்னா என்னது, வண்டு. தும்பி தும்பி அப்படின்னா என்னது, வண்டு. எப்படி தேனை எடுத்து மலர்ல என்னது, மலர்ல இருக்கிற தேனை எடுத்து எப்படி பாடுமோ அதே போல நானும் உன்னை என்ன செய்யறேன், முழங்க என்னைக்கும் நான் என்ன செய்வேன், பாடுவேன்னு சொல்லி தமிழை என்ன செய்யறாரு, புகழ்றாரு. இதுதான் இந்த அன்னை மொழி அப்படிங்கிறது, அன்னை மொழி அப்படிங்கிறது. சரிங்களா? அன்னை மொழி நல்லா படிச்சு வச்சுக்கணும். கனிச்சாறு அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டது. ஓய்வும் பயனும் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுக்கப்பட்டது, பள்ளி பறவைகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து என்னது எடுக்கப்பட்டது. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இவருடைய நூல்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்க, நாட்டுடைமை ஆக்குறாங்க. அடுத்து இவருடைய முக்கியமான ஒரு பாயிண்ட், இவருடைய அந்த திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் தமிழுக்கு கருவூலமாய் விளங்குவது. சரிங்களா? திருக்குறள் மெய்ப்பொருள் தான் என்ன செய்யுது, தமிழுக்கு கருவூலமாக விளங்கும் நூல் எதுன்னு கேட்பாங்க, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. திருக்குறள் மெய்ப்பொருளை அப்படி டக்குன்னு ஒரு ரெண்டே நிமிஷத்துல கடகடன் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிடலாம். பாவலரேறு பெருஞ்சித்தனார் இயற்பெயர் துரைமாணிக்கம். இயற்பெயர் என்னது, துரைமாணிக்கம். எங்க பிறந்தாரு, சேலம் மாவட்டத்துல. எங்க, சேலம் மாவட்டத்துல சமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல பிறகு 1933 பிறந்து 1995 இறந்து போறார். பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள், பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் ரெண்டே ரெண்டு பத்திரிகை ஆரம்பிக்கிறார், இதழ்கள். என்னது, தென்மொழி தமிழ் சிட்டு, தென்மொழி தமிழ் சிட்டு. இவரை தமிழ்ல செம்மொழின்னு எப்படி சொல்றாரு, வீறுநடை செம்மொழின்னு சொல்றாரு. தமிழ வீறுநொடி செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரை பாவலரேறுன்னு சொல்லுவோம். புலவரேறு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது, தாராமங்கலம் வரதனஞ்ச பிள்ளை. கவிஞரேறு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாணிதாசன். கவிஞரேறு அப்படின்னா வாணிதாசன். அழகார்ந்த செந்தமிழே என்னது, செப்பரிய நின்பெருமை. இந்த ரெண்டும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற அவருடைய கவிதை தொகுப்புல இருந்து என்னது எடுக்கப்பட்டது. இது எல்லாம் நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோ நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த இதுல அப்படியே நம்மளுக்கு இலங்கையை சார்ந்த சச்சிதானந்தன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணர்ந்து வேக வேண்டும். பழைய புத்தகத்துல உண்டு. சாகும்போது அவர் என்ன சொல்ல, இலங்கையை சார்ந்த சச்சிதானந்தன் என்ன சொல்றாரு, சாகும் போதும் தமிழ் படித்து என்ன செய்யணுமா, சாகணுமா, என்ற சாம்பலும்
தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? சச்சிதானந்தன். இதையும் லைட்டா மேற்கொள் என்ன செய்யணும் படிச்சுக்கணும். சச்சிதானந்தனை பத்தி தனியாவே நடக்கும். அப்ப நம்ம இன்னும் நிறைய என்ன செய்யலாம் படிக்கலாம். ஓகேவா?